தமிழ்நாட்டில் உள்ள பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் வெடி விபத்துகளில் நடப்பாண்டுக்கு முந்தைய 3 ஆண்டுகளில் மட்டும் 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். இதில் பெரும்பகுதி விபத்துகளும் உயிரிழப்புகளும் விருதுநகர் மாவட்டத்தில் நிகழ்ந்துள்ளன. 2023ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் 27 வெடி விபத்துகளில் 79 பேர் உயிரிழந்தனர். 2024ஆம் ஆண்டில் 17 விபத்துகளில் 52 பேர் உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டத்தை மட்டும் எடுத்துக் கொண்டால் 2023ஆம் ஆண்டில் 15 விபத்துகளில் 28 பேர் உயிரிழந்தனர். 2024இல் 12 விபத்துகளில் 42 பேர் உயிரிழந்தனர். கடந்த ஆண்டு 16 விபத்துகளில் 37 பேர் உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டத்திலும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகளில் வெடி விபத்து ஏற்படுவதும் அப்பாவி தொழிலாளர்கள் உயிரிழப்பதும் பல தசாப்தங்களாக தொடரும் அவலமாகும். ஏப்ரல் 19 விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் ஏற்பட்ட விபத்தில் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உயிரிழந்தது தமிழகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இதுபோன்ற பல விபத்துகளில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பலர் உயிரிழந்துள்ளனர். 2005 ஜூலை 2ஆம் தேதி சிவகாசி அருகே உள்ள மீனம்பட்டியில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 20 பேர் பலியாகினர். 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24 அன்று சிவகாசி நமஸ்கரித்தான்பட்டியில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். 2012 ஜூலை 8 மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டியில் நிகழ்ந்த விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 12 விருதுநகர் மாவட்டம் அச்சங்குளத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். 2023 அக்டோபர் 17 சிவகாசி அருகே உள்ள ரங்கம்பாளையத்தில் ஏற்பட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர்.